ஃபர்ஸ்ட்டு என்னோட கையை வச்சு அவளோட வாயை அடக்கன்னு அடக்கி பார்த்தேன். வாயை அடக்க மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் தான் கையில் நல்லா நகை இருந்துச்சு, அந்த நகத்தை எடுத்து அவளோட வாயை ஒரு சைடாக கிழிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவளோட தொண்டை குறவழி இருக்குல்ல, தொண்டை குறவழியில் இந்த சங்கு பகுதியில் வந்து ஒரு நெமுடி விட்டேன் பாரு. அதுக்கப்புறம் அவனால் எச்சி கூட முழுங்க முடியல. அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் பேச்சு கூட வரல, வாயிலேருந்து ஒரு பேச்சு கூட வரமாட்டேன்ருச்சு. ஓரமாக போய் ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வைஃபை இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்ததா ஒரு ஹஸ்பண்ட் தன் தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த தங்கச்சி வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, இன்னும் நீ அந்த மாதிரி பண்ணியிருக்காம்ல, இன்னும் 2 போட்டிருக்கலாம்ல, இனிமேல் நீ வாய் பேசினா இந்த மாதிரி தான் உழுகுன்னு சொல்லிட்டு இன்னும் நீ வந்து வான் பண்ணியிருக்காம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு தான் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ரசிச்சு அண்ணன் சொல்றதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வந்து இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா சுத்திக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு லீக்கான வாய்ஸ் ரெக்கார்டு. சரி, இப்போ இந்த நபர் வந்து எதனால அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்துருக்காப்ல, அந்த வைஃப் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்துருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணமான காலத்துல இருந்தே கிட்டத்தட்ட 8 வருஷமா இந்த நபர் வந்து வரதட்சணை குடும்பம் கொடுத்துருக்காப்ல. உங்க அப்பா அதை செய்யறேன்னா, உங்க அம்மா வந்து இதை செய்யறேன்னா, நீ வந்து அதை கொண்டு வரேன்னு சொல்ல, இதை கொண்டு வரேன்னு சொல்ல, அதெல்லாம் எப்போ நீ கொண்டு வருவ, எப்போ உங்க அப்பா வந்து அதை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு 8 வருஷமா வரதட்சணை குடும்பம் இந்த ஆள் வந்து கொடுத்துருக்காப்ல. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம இந்த பொண்ணு வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்த சில நாட்கள் கழிச்சு தான் இந்த மாதிரி கொடுமை டார்ச்சர் இந்த நபர் வந்து கொடுத்துருக்காப்ல தன் வைஃபுக்கு. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். பூபாலன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். இவரு வந்து மதுரை அப்பன் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு வந்து ஒரு அப்பா இருக்கிறாரு. அப்பாவோட பேர் வந்து செந்தில்குமார். இவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இவர் வந்து இந்த விருதுநகர் பக்கத்தில், மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய விருதுநகரில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவருக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அண்ட் இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சியோட பேர் வந்து அனிதா. ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு வராங்க. இப்போ 2018 அந்த டைம் பீரியடில் வந்து பூபாலனுக்கு மேரேஜ் ஆகுது. அரேஞ்ச் மேரேஜ் வீட்டாளுங்க பண்ணி வைக்கிறாங்க. இந்த மேரேஜ் பண்ணிக்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கப்பிரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணமாகி இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான். 8 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. 2018 கல்யாணம் ஆகுது. இப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணால் 8 வருஷம் ஆகுது. இப்போ கல்யாணமான காலகட்டத்தில் இருந்தே இந்த தங்கப்பிரியாவுக்கு வந்து இந்த பூபாலன் வரதட்சணை குடும்பம் கொடுத்துருக்காரு. அடிக்கிறது, உதைக்கிறது, டெய்லி டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வரதட்சணை குடும்பம் கொடுத்துருக்காரு. இந்த வரதட்சணை குடும்பம்லாம் தாங்க முடியாம தங்கப்பிரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகிற டைமில் கிட்டத்தட்ட 60 சவரன் நகை வந்து வரதட்சணையாக போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்களோட அப்பா அம்மா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு வரதட்சணையாக வண்டி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு இல்லை, என்னோட கணவருக்கு வந்து ஒரு புல்லட் வண்டி கொடுத்தாங்க, வரதட்சணையாக கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டில் எழுதியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இவ்வளோலாம் வாங்கிட்டு, இவ்வளோ காசு வாங்கிட்டு, இவ்வளோ வண்டியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாலும் நீ போய் பணத்தை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு தினம் என்னோட கணவர் வந்து எனக்கு வந்து டார்ச்சரில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னோட கணவர் மட்டும் டார்ச்சர் கொடுக்கல, என்னோட மாமனார் அந்த செந்தில்குமார் இருக்காருல இன்ஸ்பெக்டர், அவரும் எனக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கப்பிரியா அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி சில நாட்கள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கப்பிரியாவை இந்த பூபாலன் வந்து அடித்ததா, துன்புறுத்தினதா, டார்ச்சர் கொடுத்ததா தன்னோட வாயாலேயே தான் தங்கச்சி கிட்ட, அந்த அனிதான்னு சொல்லியிருந்தாங்க தங்கச்சி, அந்த தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்காரு. அவள் வந்து ரொம்ப வாய் பேசினா, அதனால என் கையை எடுத்து வாயை அடைக்க பார்த்தேன், வாயை அடக்க மாட்டேன்ட்டா, அதனால என் கை வரல வந்து நல்ல நகை இருந்துச்சு, அந்த நகத்தை வச்சு வாயை வந்து கிழிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தொண்டை குறவழியை நெரிச்சு விட்டுட்டேன், அதுக்கப்புறம் ஒரு நிமிடி விட்டேன், அதனால அவனால் பேசக்கூட முடியல, எச்சியை கூட முழுங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா என்ன சொல்றது ஒரு ஆக்ரோஷத்தோட பேசியிருக்காரு. அதுவும் இந்த தங்கச்சி அனிதா இருக்காங்களே, அவங்க வந்து கேஷுவலா சிரிச்சு ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ, அந்த மாதிரி பண்ணிட்டியா, இந்த மாதிரி பண்ணிட்டியா, இன்னும் நீ நல்லா கொடுத்துருக்கணும்னு, அப்பதான் வாய் பேசாம கிடப்பா, இனிமேல் வாய் பேசினா வாயிலே போடுவேன்னு சொல்லு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த தங்கச்சி அனிதா வந்து
அவங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க. எதுக்கு தான் மோட்டிவேட் பண்றதுன்னு ஒரு வெட்கமா இல்ல. இவங்களும் ஒரு பொண்ணு தான். அனிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களும் ஒரு பொண்ணு தான். அவங்களோட கணவர் வந்து அவங்கள தாக்குனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களோட தாக்குனா இந்த போலீஸ் ஆஃபீசர் இருக்கிறாரு பூபாலன், அவர் சும்மா விட்டுருவாரா? இல்ல நான் கேட்கிறேன், சும்மா விட்டுருவாரா? ஆனா அதே வீட்டுக்கு வந்த பொண்ணா இருந்தா எந்த விதமான வேணா தாக்கலாம், எப்படி வேணா அடிக்கலாம். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு பொண்ணா பார்க்கறது இல்ல. அந்த மாமியார் மாமனாரா இருக்கட்டும், அவங்க வந்து பொண்ணா பார்க்கறது இல்ல, மகளா பார்க்கறது இல்ல, மருமகளா பார்க்கறது இல்ல. அவங்க வந்து ஒரு அசெட்டை தான் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன கொண்டு வந்திருக்கா, அந்த பொண்ணுனால என்ன செய்ய முடியும் அப்படிதான் சொல்லிட்டு ஒரு வெயிட்டை வச்சு திராசை வச்சு அளந்து பார்க்குறாங்க. இந்த கணவரும் தன்னோட ஒய்ஃபை வந்து ஒய்ஃபா பார்க்கறது இல்ல, மனைவியா பார்க்கறது இல்ல. அந்த பொண்ணு அவங்க அப்பா வீட்டு ஆளுங்க என்ன செய்வாங்க, எனக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கணவரும் பார்க்குறாங்க. இல்லை நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஆளுங்களாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒரு பொண்ணை பொண்ணா கூட மதிக்கிறது இல்ல. வந்த வீட்டுக்கு வந்த பொண்ணை வந்து எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்த அப்பாவும் போலீஸ் ஆபீசர், செந்தில்குமாரும் போலீஸ் ஆபீசர், அண்ட் மகனும் பூபாலனும் போலீஸ் ஆபீசர். இப்போ ஒரு பொண்ணு வந்து தனக்கு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. வீட்லயே போலீஸ் ஆபீசர் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த போலீஸ் ஆபீசர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நியாயத்தை காக்க வேண்டிய போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி அநியாயம் செஞ்சா என்னத்தை சொல்றது? இப்ப பூபாலன் தான் தங்கச்சி அனிதா கிட்ட பேசுனது அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து லீக் ஆயிடுச்சு. அது வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு. அதை நான் ப்ளே பண்றேன், அதை போய் பாருங்க. உங்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும். காலையில கொரியா தாக்குறது இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்க, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுன எரிச்சலா வாய முறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சது நெம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு, 10 பவுன் கேக்குறாரு, நீ தானே சொன்ன எங்க அப்பாட்ட. அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு? கம்மியா போடுன்னு சொன்னீங்க, இது பண்ணி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா, கம்மியா போடுங்கம்மா, அடுத்து பார்த்து போட்டுக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. அது அப்படித்தானே சொன்னேன். இப்ப அதுதான் நீ சொல்ற, நினைச்சு பேசுவீங்க, அப்படித்தாடியா சொல்ற? இருடி, ஓமல சத்தியண்டி, என் தங்கச்சிக்கு இருக்க சுத்த போறா, இனிமே என் தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையடி. அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு, சத்தியம் பண்ணி ஓடிட்டான். வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டீங்களா? எந்த அளவுக்கு ஒரு அநியாயமா இந்த பூபாலன் பேசியிருக்காரு. ஒரு பொண்ணா பிறந்துட்டா இந்த அளவுக்கு அநியாயம் அக்கிரமத்தை வந்து தாங்கி போகணுமா, கடந்து போகணுமா சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. அதுவும் அந்த தங்கச்சி கிட்ட பேசும்போது எந்த அளவுக்கு இந்த தங்கச்சி வந்து ரசிச்சு கேட்கறாங்களா பாத்தீங்களா? இந்த பொண்ணு வந்து எப்படி பொண்ணா பிறந்துச்சுன்னு தெரியல. ஒரு பொண்ணோட கஷ்டம் வந்து பொண்ணுக்கு தான் புரியும் சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க வீட்லயும் நான் பல பேர் பேசிக்குவாங்க. ஆனா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தா இது பொண்ணா இல்ல வேற எதுவான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. இப்ப இந்த பூபாலனா இருக்கட்டும், இந்த செந்தில்குமாரானா இருக்கட்டும், இந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பூபாலனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பூபாலனுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ரைட்டு, ஆனா ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா இனிமேல் இது வந்து தொடர்ந்து நடக்காது. ஏன்னா இப்பதான் ரிதன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணோட கேஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம். அதுல இருந்து கூட இன்னும் பல பேர் கடந்து வெளியில வராம இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது மதுரையில வந்து இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு. இப்ப அந்த பொண்ணை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கல்ல, டார்ச்சர் பண்ணனால இந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பெட்ஷீட் எல்லாம் போத்தி ட்ரிப் எல்லாம் அந்த பொண்ணுக்கு ஏறிக்கிட்டு இருக்குது. அது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்குது. அந்த ஃபுட்டேஜ்ல எனக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஜஸ்ட் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேளுங்க, எந்த அளவுக்கு அநீதி அந்த பொண்ணுக்கு இழந்திருக்குன்னு பாருங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும். இப்போ பல பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இதை பத்திலாம் பேசுறீங்க? ஏன்னா ரிதன்யா கேஸை பத்தி நான் வீடியோ போட்டப்பயே பல பேர் சொல்லியிருந்தாங்க, எதுக்கு இதை பத்திலாம் நீ பேசுற? பல பேர் பேசுறாங்க, நீ எதுக்கு இதை பத்தி பேசுற? இதை வச்சு நீ காசு பாக்குறியா, காசு சம்பாதிக்கிறான்னு கேக்குறாங்க. காசு சம்பாதிக்கிறனோ காசு சம்பாதிக்காம போறனோ அதை வந்து சைட்ல வைங்க. இப்ப யூடியூப்னு இருக்குது, அதுல வீடியோ போட்டா அந்த ஆட் ரெவென்யூ வந்துதான் ஆகும். அதை இப்ப இந்த கண்டென்ட்டை வச்சுதான் காசு சம்பாதிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு ஒரு பிசினஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு போதுமான வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி வாய்ஸை எழுப்புனாதான் அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கும். யாருமே இதை பத்தி
பேசலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி உங்களுக்கு வந்து தெரியும்? பல பேர் இந்த கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த ரிதைனா கேஸ பத்தி பேசுறப்ப பல பேர் சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து என்னால ஒரு 10 பேருக்கு இந்த விஷயம் தெரியுதுன்னா, அது வந்து நல்லது தானே. இப்ப 10 பேத்துக்கு தெரிஞ்சனால இன்னொரு 10 பேத்துக்கு சொல்லுவாங்க. இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் ஆனா தான், அந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் இருக்குது. இந்த பொண்ணோட கேஸ் வந்து ரொம்ப வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லாட்டி இந்த அஜித் குமாருக்கு எவ்வளவு அநீதி நடந்துச்சு, அந்த மாதிரி தாங்க அநீதி நடக்கும். சட்டம் தான் கடமையை செய்கிறது வந்து உண்மையா இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். அண்ட் அதே சமயத்துல வந்து இந்த பூபாலன் வந்து கடுமையா தண்டிக்கப்படணும். சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கடுமையான தண்டனை இந்த பூபாலனுக்கு வந்து கொடுக்கணும். அதுதான் இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை.